ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, HTML அப்படிங்கிறதுல செஷன் 6 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? இதுல 5 செஷன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் எர்த் டியூட்டோரியல் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு சேனல்ல HTMLக்கு உண்டான மீதி 5 செஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, HTML உடைய ஒவ்வொரு செஷனும் நம்மளுக்கு எல்லாமே லைன் பை லைனா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் இதே HTML செஷன் 6ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 4 டாபிக் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு HTML அப்படிங்கிறதோடைய லேஅவுட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வந்து HTML உடைய ஃபைல் பாத் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, HTML உடைய ஹெட் செக்ஷன்ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபோர்த் வந்து HTML உடைய ரெஸ்பான்சிவ். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவா HTML பேஜ் வந்து எப்படி இருக்கும்? அது எப்படி பண்றது? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 4 டாபிக் தான் இன்னைக்கு HTML செஷன் 6ல நம்மளுக்கு கவர் ஆக போகுது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு தான் எடுத்தேன். அன்டைட்டில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கோட் ரன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் ரன் பண்ண போறோம். ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் வேணும் வொர்க் பண்றதுக்கு. அதுக்காக என்ன பண்றோம்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நியூ வால்யூம் ஏல HTML அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த பாத் மட்டும் நம்ம கரெக்ட்டா எடுத்துட்டா போதும். இப்போ ஃபைல்ல போயிட்டு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபோல்டர்ல அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, HTML அப்படிங்கிற ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் இப்போ. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்றோம். இதுக்குள்ளார இந்த HTML நியூ டிரைவ்ல அதாவது டிரைவ்ல என்னுடைய கம்ப்யூட்டர்ல நியூ வால்யூம் டிரைவ்ல HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளார நம்ம இருக்கோம் இந்த இடத்துல. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னது அப்டின்னா, HTML லேஅவுட். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, லேஅவுட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபோல்டர் பேரு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்க போய் பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு லேஅவுட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த லேஅவுட்டுக்குள்ளார தான் நம்ம எல்லா வேலைகளும் செய்ய போறோம். HTML லேஅவுட் அப்படின்னு இருக்கு. ஸோ இத ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, HTML லேஅவுட் அப்படின்னு வச்சுட்டோம் நம்ம. ஓகே. இப்படி இருக்கு ஃபோல்டர் நேம். இப்போ நம்மளுக்கு இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நம்ம என்னன்னா, இந்த HTML லேஅவுட்டுக்குள்ளார ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் நேம் வந்து லேஅவுட் தான் நம்ம பார்க்க போறோம். HTML லேஅவுட். அப்ப லேஅவுட் டாட் HTML அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நம்மளுக்கு இந்த லேஅவுட் டாட் HTML அப்படிங்கிற ஃபைல நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்டர் பண்ண சொல்லுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, HTMLல டிஃபால்ட்டா நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம இங்க போட்டுக்கிறோம். அதுக்கு HTML:5ன்னு விசுவல் ஸ்டுடியோ கோட்ல குடுத்தா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டான என்னென்ன எலமெண்ட்ஸ் தேவையோ, அந்த எலமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து இங்க வந்துரும். ஓகேங்களா? ஓகே. இது ஒண்ணு பார்க்கலாம் நம்ம என்னன்ட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி செஷன்ல இத பத்தி எல்லாமே சொல்லியிருப்போம். இந்த 6த் செஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா, HTML ஓட லேஅவுட் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். அப்போ நம்ம இங்க வந்து டைட்டில் வந்து HTML லேஅவுட் லேஅவுட் செஷன் 6 அப்படின்னு நானா டைட்டில் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லப் போறோம். இப்ப HTML லேஅவுட்ல நம்மளுக்கு தேவை என்னது அப்படின்னா, ஒரு ஹெடர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாடி டாகுக்குள்ளார நம்மளுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 7 எலமெண்ட் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த 7 எலமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம்
ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வழியா யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு ஃபார்மேட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க லேஅவுட் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, என்ன சொல்ல வர்றாங்கன்னா அந்த இடத்துல, நம்மளுக்கு ஹெடர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருசா இருக்கணும்ங்கறதுக்காக. ஓகேங்களா? ஓகே. 2வது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நேவ் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 3டா வந்து நம்மளுக்கு மெயின் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது நம்மளுக்கு செக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. செக்ஷன் ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணியிருக்காங்க. குளோஸ் டேக் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்ததா வந்து ஆர்டிக்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆர்டிக்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சைடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சாரி. எஸ்ஐடி. ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபூட்டர். ஃபூட்டர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்ளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எலமெண்ட்ஸுக்குள்ளார நம்ம ஒரு வேலைகள் அதாவது டிஸ்ப்ளே ஆகக்கூடிய ப்ரௌசர்ல நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடிய ஒவ்வொரு கன்டென்ட்டையும் நம்ம இந்த எலமெண்ட்டுக்குள்ள போட்டோம்னா, இந்த எலமெண்ட்டுக்குள்ள போட்டு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தெளிவான ஒரு HTML டிஸ்ப்ளே லேஅவுட் வந்து கிடைக்கும். அப்படிங்க சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த லேஅவுட்ட ஃபாலோ பண்ணுனா, அ இன்னொருத்தவங்க வந்து கோட் எடிட் பண்றப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஹெட்டர் அப்படிங்கிற லேஅவுட் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் லேஅவுட்ல நான் கமெண்ட்ல என்ன பண்ணுது அப்படிங்கிறத எழுதுறேன். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இதுல வந்து டாப்ல இருக்கணும் நம்மளுக்கு. ஹெட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு டைட்டில் தான இருக்கணும். டைட்டிலுக்குள்ளார பேஜ்ல வந்து அந்த பேஜோட டைட்டில் இருக்கணும். அதாவது ப்ரௌசர் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம்னா, அந்த வெப்சைட்டுடைய பேஜ் அ அந்த பேஜுடைய டைட்டில். அது வந்து நம்ம இந்த ஹெட்டர் செக்ஷனுக்குள்ளார போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா நம்ம வந்து என்ன போடலாம், வேற என்ன போடலாம், லோகோ அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஸோ இல்லன்னா சர்ச் பார் ஆட் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் செக்ஷனுக்குள்ள போட்டுக்கலாம். அதாவது நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்க முடியும். இல்லன்னா பேஜ் டைட்டில். பேஜுடைய டைட்டில் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துக்கலாம் உள்ளார. அப்புறம் இல்லன்னா அ சர்ச் பார். ஓகேங்களா? ஸோ இந்த மாரியான விஷயங்கள் அதாவது ஒரு இனிஷியலா எடுத்தோனே என்ன பண்ணுவோம்னு நினைப்பாங்க. அந்த லோகோ பார்த்தாங்கன்னா, கம்பெனியோட லோகோ தெரியணும். இல்லன்னா கம்பெனியோட டைட்டில் தெரியணும். அடுத்தது இல்லன்னா கம்பெனில அந்த இடத்துல நம்ம ஏதாவது சர்ச் பார் பண்ணணும் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சர்ச் பார எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி இடங்களுக்கு நம்ம இந்த ஹெட்டர் அப்படிங்கிற செக்ஷன யூஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ளார போட்டுக்கலாம். ஒருவேள இந்த ஹெட்டர்ங்கிற செக்ஷன் இல்லாம நம்ம தான் இந்த லோகோ கிரியேட் பண்றது, பேஜ் டைட்டில் வைக்கிறது, சர்ச் பார் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா அதாவது இந்த ஹெட்டர் செக்ஷன் இல்லாமயும் நம்ம பண்ணலாம். ஆனா ஒரு ப்ராப்பரான வழி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இதுக்குள்ளார போட்டிருந்தா தான் அது எல்லாமே ஹெடர் செக்ஷன் அப்படின்னு நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த லேஅவுட்ட அவங்க கொண்டு வந்து பிரிச்சிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேவ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் சொல்றாங்க. இந்த நேவ் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்குள்ளார நம்ம என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படின்னா, ஸோ ஒரு இடத்துல ஒரு வெப்சைட் பேஜ் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு மெயினா என்ன தேவை? மெனு வேணும். ஓகேங்களா? மெனு. அது வந்து ஹரிசாண்டல் மெனுவா இருக்கலாம். ஆ இல்லன்னா வெர்டிகலா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆ ஆர் வெர்டிகல். வெர்டிகல் மெனுவா கூட இருக்கலாம். ஸோ அந்த நம்மளுக்கு வந்து மெயினானது என்னது? மெனு. ஓகேங்களா? ஸோ அந்த மெனு அப்படிங்கிறது நம்ம அந்த நேவ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்குள்ளார போட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், மெனுவ எடிட் பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுதான் இதனுடைய லாஜிக். ஓகேங்களா? ஸோ இல்ல அப்படின்னா, நம்ம வந்து வேற என்ன இது வழியா பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நேவிகேஷன் லிங்க். கேசியேஷன் லிங்க். ஆங்கர் டேக்லாம் போடுவாங்கல்ல. ஸோ இந்த ஆங்கர் டேக்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஆங்கர் டேக்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நேவிகேஷன் நேவ் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்குள்ளார போட்டுட்டோம்னா, அந்த மெனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியான ஒரு செப்பரேட் செக்ஷன்ல இருக்கும். அவ்வளோதான் வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெயின் அப்படிங்கிறத பத்தி பார்த்தீங்கன்னா, மொத்த டோட்டல் கன்டென்ட் ஏரியா. அதாவது நம்ம ஹெடர் கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் மெனு கிரியேட் பண்ணியிருப்போம். மெனுவுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில செக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அடிஷனலா ஆட் பண்ணிட்டே இருப்போம். அதாவது நியூஸ் பேப்பர் செக்ஷனோ, இல்லன்னா ஒரு ஆர்டிக்கிளோ எந்த செக்ஷன் வந்தாலும் சரி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் அப்படிங்கிற ஒரு டாக்குக்குள்ளார இருந்திருக்கும். அதாவது அந்த
பேஜ்ல கவர் பண்ணக்கூடிய எல்லா கன்டென்ட்டும் இந்த மெயின் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளார இருந்துச்சுன்னு அப்படின்னா, அத நம்ம செப்பரேட்டா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்க முடியும். அதாவது கோட் எடிட் பண்றவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயின் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. மெயின் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னா, டோட்டல் ஏரியா ஆஃப் தி பேஜ் கன்டென்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜ்ல இருக்கிற எல்லா கன்டென்ட். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் இதுக்குள்ளார என்ன பண்ணலாம், அதாவது இந்த மெயின்குள்ளார போடலாம். அப்பன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, இந்த செக்ஷன் அப்படிங்கிறது இந்த மெயின்குள்ளார தான் வரும். ஆர்டிக்கிள் அப்படிங்கிறதும் இந்த மெயின்குள்ளார தான் வரும். சைடு அப்படிங்கிறதும் இந்த மெயின்குள்ளார தான் வரும். இது எல்லாமே இந்த மெயின்குள்ளார தான் இருக்கும் அப்படின்னு நாம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு அ ஒவ்வொரு குரூப்பா அதாவது ம் ஒரு கண்டெய்னர்ஸ் செப்பரேட் கண்டெய்னர்ஸ் அதாவது மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த செக்ஷன்ல. செக்ஷன் 1ல ஒரு கண்டெய்னர் இருக்கும். செக்ஷன் 2ல ஒண்ணு இருக்கும். ஸோ அதாவது இதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்றோம்னா, செக்ஷனுக்குள்ளார வந்து செக்ஷன்ங்கிறது மெயின்குள்ளார இருக்கும். மெயின் எலிமெண்ட். செக்ஷனுக்குள்ளார என்ன இருக்கும் அப்டின்னா, இப்ப நம்ம இந்த ஆர்டிக்கிள் அப்டிங்கிறத அதுக்குள்ளார போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த சைடு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ளார போட்டுக்கலாம். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா இந்த இடத்துல ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? செக்ஷனுக்குள்ளார ஒரு டிவ் எலிமெண்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த மாரி இது வந்து அ இப்படி கன்டினியூஸா டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டு, இது ஒரு செக்ஷன் 1, செக்ஷன் 2, கண்டெய்னர் 1, கண்டெய்னர் 2 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒரு குரூப் குரூப் ஆஃப் செக்ஷன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ குரூப் ஆஃப் செக்ஷன வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த செக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிளாக் பேஜ், நியூஸ் ஐட்டம் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக்ஸு இதெல்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது. அந்த நியூஸ் பேப்பர் பேஜ்லலாம் இருக்கும் நம்மளுக்கு. போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். போஸ்டர்ஸு அ இல்லன்னா பிளாக்ஸு. அப்புறம் இல்லன்னா என்னது நியூஸ் அ ஐட்டம்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள் அப்படிங்கிற செக்ஷன்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது லிங்க்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து அம் ஒரு அ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு ஒரு கன்டென்ட் எழுதுறோம் அப்படின்னா, அந்த கன்டென்ட்ட பார்த்தீங்கன்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைட்குள்ளார வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான விஷயங்களுக்கு நம்மளுக்கு இதாகுது. அது இல்லன்னா சைட் பார் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி இடத்துல இந்த அசைட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபூட்டர்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த காப்பிரைட் நம்மளுக்கு காப்பிரைட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அ லோகோ இருக்கும். என்ன லோகோ? கம்பெனி லோகோ. சாரி ஃபூட்டர்ல வந்து கம்பெனி லோகோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா லோகோ. இந்த மாரி வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபூட்டர் செக்ஷன்ல வச்சுட்டு, நம்ம வந்து ஒரு லேஅவுட் இந்த மாதிரியான ஃபூட்டர் அப்படிங்கிறதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு, இந்த மாரியான விஷயங்கள பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு லேஅவுட்டையும் நம்ம கிரியேட் பண்றோம். இந்த எலமெண்ட்ட யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம்னா, அந்த செக்ஷன் வந்து அதுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லாம கிளியரா நம்மளுடைய கோட வந்து ஒருத்தங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணவோ, இல்ல நியூவா ஒருத்தவங்க வந்து எடிட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கோ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இப்போ HTML உடைய லேஅவுட் அப்படின்னா என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 7 மட்டுமே கிடையாது. நெறைய எலமெண்ட்டும் இன்னமும் இருக்கு. ஸோ நீங்க வொர்க் பண்றப்போ இன்னமும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நெறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ HTMLல 2வதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, HTML ஃபைல் பாத் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபைல் பாத். நம்ம என்ன பண்றோம்னா, லேஅவுட் அப்படிங்கிற HTML பார்த்துட்டோம். இப்ப என்னன்னா நம்ம அ ஃபைல் பாத் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன். நம்ம என்ன பண்றோம்னா, HTML ஃபைல் பாத் தானே. ஃபைல் பாத் டாட் HTML அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா?
ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, வழக்கமா டிஃபால்ட்டா HTMLக்கு என்னென்ன தேவையோ அத உள்ள கொண்டு வந்துட்டோம். ஓகே. இப்போ ஃபைல் பாத்ல HTMLல ஃபைல் பாத்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு என்னது அப்படின்னா, ஆ இந்த இடத்துல டைட்டில் மாத்துறேன் ஒரு நிமிஷம். இந்த இடத்துல டைட்டில் வந்து ஃபைல் பாத். HTML ஃபைல் பாத். செஷன் செஷன் வந்து 6. ஓகேங்களா? HTML ஃபைல் பாத்ல செஷன் 6. ஓகே. இப்போ இந்த ஃபைல் பாத்ல 2 டைப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்றேன்னா, அந்த HTML அப்படிங்கிற ஹெடர் டேக்ல நான் போடுறேன். ஓகேங்களா? ஒண்ணு வந்து ம் என்னது? அப்சல்யூட் பாத்ன்னு சொல்றாங்க. பாத். ஓகேங்களா? ஸோ 2வது வந்து என்னதுன்னா, ரிலேட்டிவ் பாத். ஒரு நிமிஷம் இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிலேட்டிவ் பாத். ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் பாத், அப்புறம் ரிலேட்டிவ் பாத்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இத நான் வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆ ஃபைல் பாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து ஃபைல் பாத் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைல் பாத்த வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்னால வந்து நான் என்ன பண்றேன்னா, ப்ரௌசர்ல ஓப்பன் பண்றேன். குரோம் ப்ரௌசர்ல. ஓகேங்களா? இப்போ நம்மகிட்ட 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத். ஒண்ணு வந்து அப்சல்யூட் பாத், இன்னொன்னு வந்து ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஓகே. ஓகே. இப்போ இதுல அப்சல்யூட் பாத்னா என்ன? ரிலேட்டிவ் பாத்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் பாத் வந்து பார்த்தீங்கன்னா, URL நம்மளுக்கு வந்து ஃபுல்லா அந்த URL வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆ இப்போ நம்ம ஃபுல் யூஆர்எல்னா என்னது? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு Flipkart அப்படிங்கிற ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, Amazon இந்த மாதிரியான வெப்சைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் பார்ட்ட மட்டும் நம்ம ஒரு இமேஜையோ, இல்லன்னா ஏதாவது ஒரு பேஜுக்கு போகணும்னாவோ, அந்த லிங்க்க யூஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த லிங்க் தான் ஃபுல் பாத் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அப்சல்யூட் பாத்ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுன்னா, ம் ஒரு ஆங்கர் டேக் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். ஆங்கர் டேக்ல அ இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்னு போடுவோம். ஹியர். கிளிக் ஹியர்ல இந்த இடத்துல லிங்க் வந்து நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பாத் குடுக்கணும். ஓகேங்களா? அந்த எந்த இடத்துல நான் கிளிக் ஹியர் அப்படிங்கிற பட்டன கிளிக் பண்ணா, அதாவது இங்க போறேன் பாருங்க. ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி வருது. நான் இத கிளிக் பண்ணா எங்க போகணும் அப்படிங்கிறது இருக்கணும். அப்ப நான் அந்த இடத்த பாத் சொல்லணும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கூகுள்ன்னு போறேன். ஓகேங்களா? google.com அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அ இந்த URL காப்பி பண்றேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி காப்பி குடுத்துட்டேன். காப்பி குடுத்துட்டு, இங்க போயிட்டு இந்த hrefல ரைட் கிளிக் பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் குடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த URL வந்து இங்க க க காப்பி ஆயிடுச்சு. பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இத சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபுல் URL அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் சரி, ஒரு Flipkart போறீங்க, Amazon போறீங்கன்னா, அதனுடைய பாத்த இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணி அத காப்பி பண்ணிட்டு வந்துட்டு, இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபுல் URL HTTPS, HTTP இந்த மாரி அதனுடைய ஃபுல் பாத் அட்ரஸ குடுத்துட்டு, நம்ம இங்க போயிட்டு ப்ரௌசர்ல நம்மளுடைய பேஜ்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஹியர் குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் இங்க ஓப்பன் ஆயிருச்சு. என்ன பாத் வச்சிருக்கோமோ அது ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாரி என்ன குடுக்குறோமோ, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, அப்சல்யூட் பாத் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ரிலேட்டிவ் பாத் அப்படிங்கிறது என்னது? செகண்ட் ரிலேட்டிவ் பாத். ரிலேட்டிவ் பாத் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அதுல ஒரு டைப் இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபைல் வந்து நம்மளுக்கு எங்க இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ரிலேட்டிவ் பாத் அப்படிங்கிறதுல ஒரு பாத் வந்து நம்ம எங்க இருக்கணும்? எப்படி அந்த இமேஜோ, ஒரு லிங்கோ நம்ம எப்படி அடையறது? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ரிலேட்டிவ் பாத்ல என்ன சொல்றாங்கன்னா, அ ஒரு 2, 3 டைப் இருக்கு. அது என்ன டைப்ன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரிலேட்டிவ் பாத்துக்கு நம்ம ஒரு இமேஜ் டேக் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள்க்காக. இப்ப வந்து சோர்ஸ்ல நம்மளுடைய அந்த பாத்தோடைய சொல்லணும். 2வது பாத்தீங்கன்னா, ஆல்ட்ரேஷன் எந்த இடத்துல இருக்குதோ, அத வந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஆ இப்போ ஆல்ட்ரேஷன்ல வந்து நம்மளுக்கு இமேஜ்ல வந்து ஒரு இமேஜ் டேக்ல ஒரு இமேஜ் தேவ நம்மளுக்கு. அப்பதான் அந்த இமேஜ போய் நம்ம அடைய முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு, இங்க பார்க்கலாம். இத சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு, இப்போ நம்மளுக்கு ஒரு இமேஜ் வேணும். நம்ம ஃபோல்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்ம சேனலுடைய இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ, அத வந்து லோகோன்னு வச்சிருக்கேன். இப்போ HTMLக்குள்ளார இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைல் அதாவது இமேஜ் ஃபைல் எங்க இருக்குது அப்டின்னா, இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு, இப்போ அதனுடைய ப்ராப்பர்ட்டீஸ்ல போய் காட்டுறேன் பாருங்க. ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ, அதனோட ப்ராப்பர்ட்டீஸ்ல இந்த இமேஜ் வந்து அ இது வந்து .jpg அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இதனுடைய இதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, நம்மளுக்கு எங்க கிடைக்குது? அதனோட பாத் எங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல இது இருக்கு அப்படி டிரைவ்ல HTML அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார இது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. ஓகேங்களா? HTMLங்கிற ஃபோல்டருக்குள்ளார இருக்கு. அதாவது ஃபைல் பாத் அப்படிங்கிற HTML ஃபைலுக்கு பக்கத்துல நம்மளுக்கு இமேஜ் logo.jpg அப்படின்னு நம்ம ஒரு இமேஜ் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம எங்க இருக்குது ஃபைல் பாத் டாட் HTML அப்படிங்கிற இடத்துல logo.jpg அதுக்கு பக்கத்திலேயே ஒரு இமேஜ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணா போதும் இந்த இடத்துல logo.jpg அப்படின்னு குடுத்தாவே போதும். நம்மளுக்கு என்ன ஆயிடும், அந்த இமேஜ் வந்துட்டு அங்க ப்ரௌசர்ல நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிடும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்ட்ரேஷன்ல நம்ம என்ன குடுத்துக்கலாம்னா, நம்ம அ லோகோ லோகோ இமேஜ் 1 அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? லோகோ இமேஜ் 1 குடுத்துக்கலாம். அதாவது இந்த இமேஜ் அந்த இடத்துல கரெக்ட்டான இடத்துல இல்ல அப்படிங்கிற பட்சத்தில நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்ட அங்க நம்மளுக்கு காட்டணும். அதுதான் அதனுடைய வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் டேக்ல ரிலேட்டிவ் பாத்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த அதாவது நீங்க வச்சிருக்கிற HTML ஃபைலுக்கு பக்கத்திலேயே அந்த ஃபோல்டருக்குள்ளாரயே இந்த இமேஜ் இருக்கணும். அதத்தான் வந்து ரிலேட்டிவ் பாத்ல ஒரு டைப்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா? நம்ம இத சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு இத ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் இங்க டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த பாத் நம்ம வந்து இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, கரெக்ட்டா குடுத்துருக்கோம். அதாவது சேம் ஃபோல்டர்ல இருக்கணும். இருந்துச்சு. அதனால நம்மளுக்கு இது டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 2வது டைப் என்ன பண்ணுது அப்டின்னா, இன்சைட் த ஃபோல்டர். ஒரு ஃபோல்டருக்கு உள்ளார இருக்கணும் அப்டி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபோல்டருக்கு உள்ளார இருந்தா அந்த இமேஜ எப்படி ஆக்சஸ் பண்றது? அப்டிங்கிறது விட்டுருக்கோம். அதே இமேஜ் டேக் எடுத்துக்கிட்டோம். எஸ்ஆர்சி இப்போ வந்து இந்த இடத்துல சேம் இமேஜ் இந்த லோகோ அப்படிங்கிற இமேஜ நம்ம என்ன பண்றோம்னா, நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி குடுத்துட்டேன். காப்பி குடுத்துட்டு HTML லேஅவுட் அப்படிங்கிற அதாவது ஃபைல் பாத்துங்கிற டெக்ஸ்ட் HTML ஃபைலுக்கு பக்கத்துல ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளார வந்து ரைட் கிளிக் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதனோட பேர் வந்து நான் என்ன பண்றேன்னா, லோகோ 1 லோகோ 2 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? லோகோ 2 ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா, நான் அந்த பாத்த அடையணும். ஓகேங்களா? இப்போ எப்படி போலாம் அப்படின்னா, இதுல அந்த ஃபோல்டர் நேம் என்னது? நம்மளுக்கு என்ன ஃபோல்டர் நேம் என்ன வச்சிருக்கோம் நம்ம இந்த இடத்துல, பேக் வந்து பார்த்தோம்னா, HTML லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளார தான் அது இருக்கு. அப்போ நம்ம அத ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபோல்டர் நேம குடுக்கணும். அப்போ HTML லேஅவுட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதுக்குள்ளார என்ன பேரு logo.jpg அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கான ஆல்டரேஷன் நேம் வந்து லோகோ இமேஜ் அண்டர்ஸ்கோர்ல 2ன்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. நான் இத சேவ் பண்ணிட்டு, ப்ரௌசருக்கு போயிட்டு, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்திருக்கு. இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதனுடைய இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு அ என்ன நம்ம வந்து கரெக்ட்டான அந்த இதுதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேள நம்ம இந்த இடத்துல ஆ ஏதாவது தப்பான நேம் குடுக்குறேன். வெறும் லோகோன்னு மட்டும் குடுத்துர்றேன். குடுத்துட்டு ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நம்மளுக்கு அந்த இமேஜோட பேர் இங்க வந்திருக்கு. லோகோ இமேஜ் அண்டர்ஸ்கோர் 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க குடுத்த அந்த நேம் வந்து அங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு.
ஓகேங்களா? ஸோ இந்த பாத் ஒருவேளை இதனுடைய நேம் தப்பா குடுத்துருக்கேன். லாகின் மட்டும் குடுத்துருக்கேன் அப்பன்னா, ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ இமேஜ் 1 இது வந்து லோகோ இமேஜ் 2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. இப்போ நான் வந்து கண்ட்ரோல் டிஜிட் குடுத்து திருப்பியும் கரெக்ட்டான நேம் குடுத்துட்டேன். குடுத்துட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து அந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ 3வது வழியா, அதாவது ரிலேட்டிவ் பாத்ல 3 வழி என்ன அப்டின்னா, அதே இமேஜ் டாக் வச்சுக்கிறோம். இப்ப நம்மளுக்கு வந்து அ அந்த இமேஜ் வந்து வேற ஒரு இடத்துல இருக்குது அப்டின்னா, நம்ம அதாவது 1 ஃபோல்டர் லெவல் அப்ல இருக்கு அப்டின்னா, நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல, அதாவது 1 லெவல் அப் அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கணும்னா, சேம் இதே லோகோ அதாவது இந்த லோகோ இதுக்கு பக்கத்துல இருக்கு. இன்னொன்னு ஃபோல்டருக்குள்ளார இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஃபோல்டர விட்டு வெளியில இருக்குது. அதாவது இன்னொரு அ அதாவது இந்த டிரைவ்ல இருக்குது அப்டின்னா, எப்படி ஆக்சஸ் பண்றது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 1 லெவல் அப் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டிரைவ்க்குள்ளாரயே வரோம். ஓகேங்களா? இந்த லோகோங்கிற இமேஜ திருப்பி நான் என்ன பண்றேன்னா, காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு டிரைவ்க்குள்ள வந்துட்டு, இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து இந்த இமேஜ பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான பேர் வந்து நான் என்னன்னு வைக்கிறேன்னா, லோகோ 3 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம இத எப்படி ஆக்சஸ் பண்றது? இந்த HTML ஃபோல்டருக்குள்ளார இந்த ஃபைல் பாத்லருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, இங்க போயிட்டு நான் அத ஆக்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, 2 ஸ்லாஷ் வைக்க சொல்றாங்க. அதாவது 2 டாட் வைக்கணும். 1 ஸ்லாஷ். அப்போ 1 ஃபோல்டர் அப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து எங்க நாம போகணும், எந்த ஃபைல் எடுக்கணும் அதுக்குள்ளார நம்ம வந்துட்டு லோகோ அப்படிங்கிற லோகோ 3.jpg அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு அதாவது 1 லெவல் அப்ல நம்மளுக்கு அந்த ஃபைல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோம்னா, லோகோ இமேஜ் அண்டர்ஸ்கோர் 3ன்னு வச்சுக்கிறேன். நானா குடுக்குற பேர் தான் இது. ஓகேங்களா? இப்போ இத சேவ் பண்ணிட்டு நம்ம இங்க போய் பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இமேஜ் கீழ வந்திருக்கு. அதாவது 1 லெவல் அப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஃபைல் பாத் அப்படிங்கிற ஒரு HTML ஃபோல்டர்லருந்து வெளியில, இந்த ஃபோல்டருக்கு வெளியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இ அ இப்போ 2 ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்கு வெளியில இருக்கிற மாரி நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, சேம் இதே ப்ராசஸ் தான். என்ன சொல்றாங்கன்னா, 2 டாட் குடுத்துட்டு ஸ்லாஷ் இன்னொரு லெவல் அப்ல இருக்கு அந்த ஃபைலு அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது அந்த கரண்ட்ல அந்த HTML ஃபைல் பாத் டாட் HTML ஃபைலுக்கு 2 ஃபோல்டருக்கு வெளியில இந்த logo3.jpg அப்படின்னு ஒரு இமேஜ் ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த வழியில அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஃபோல்டர் அப்படின்னா கமெண்ட்ல சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ஃபோல்டர்ல இருக்குது. அதாவது நான் HTML ஃபைல் பாத் டாட் HTMLங்கிற ஃபைல் வச்சிருக்கேன்னா, அந்த இடத்திலேயே இந்த இமேஜ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இன்சைடு ஃபோல்டர். ஓகேங்களா? ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா, அதுக்குள்ளார இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது HTMLங்கிற லேஅவுட்ங்கிற ஒரு ஃபோல்டர் அதுக்குள்ளார இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 லெவல் அப்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆ கோ பேக் அதாவது எப்படி நாம வச்சிடலாம், கோ பேக் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு லெவல் ஒரு ஃபோல்டருக்குள்ள அடுத்ததா இன்னொரு ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 வழியில நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபைல் பாத், ரிலேட்டிவ் பாத்த நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த அதாவது இந்த அப்சல்யூட் பாத்த வந்து ரேரா தான் யூஸ் பண்ற மாரி வச்சுக்கணும். ஏன்னா, வேற ஒரு லிங்க்ல இருந்து நம்ம இந்த இமேஜ் எடுக்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்றீங்க, ஒரு லிங்க் டேக் யூஸ் பண்றீங்க. இங்கேயும் நம்ம இமேஜ் டேக்ல அதே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? HTTPS கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் www.example.comல ஸ்லாஷ்ல மை இமேஜ் 1 அப்படிங்கிற இடத்துல .jpg அப்படிங்கிறது ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளா குடுக்குற லிங்க் தான். ஓகேங்களா? இது வந்து டெஸ்ட்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாரி இருக்குது அப்படின்னா, ம்
இத நம்ம ஆக்சஸ் பண்றோம் அப்டின்னா, அப்போ ஒரு வேள அந்த இமேஜ் அங்க இல்லன்னா, நம்மளுக்கு அது ப்ராப்ளமா இருக்கும். அங்க இருக்குது அப்டிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். உறுதிப்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அப்சல்யூட் பாத் அப்டிங்கிறத. ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ரிலேட்டிவ் பாத் தான் யூஸ் பண்ணணும். நம்ம அப்பதான் வந்து ஒரு நம்மளுடைய லோக்கல் ஃபோல்டர் அதாவது ஒரு இடத்துல வந்து வெப் ஹோஸ்டிங் டொமைன்ல நம்ம வாங்கிட்டு வெப் ஹோஸ்டிங் பண்றப்போ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய லோக்கல் ஃபைல் இருந்துச்சுன்னா, அந்த இமேஜ வந்து யூஸ் பண்றதுக்கோ, இல்ல அந்த இமேஜ் வந்து சீக்கிரமா கம்ப்ரஸ் பண்ணி டிஸ்ப்ளே ஆகுறதுக்கோ நம்மளுக்கு வந்து டைம் எடுத்துக்காது. சீக்கிரமா அந்த வேலை நடக்கும். ஓகேங்களா? ஒருவேள அந்த சைட் வந்து நம்மளுக்கு இந்த சைட் நம்ம ஏதோ ஒரு குடுக்குற அந்த சைட் வந்து ஒரு வேள பிஸியா இருந்ததுனாவோ, சர்வர் டவுனா இருந்துச்சுன்னா, அந்த சைட்டோட சர்வர் டவுனா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு அந்த இமேஜோ, அந்த லிங்க்குள்ளாரையோ போகாது. ஓகேங்களா? ஸோ, அதனால நம்மளுடைய ஓன் பேஜ்லயோ, ஓனோட ஃபோல்டருக்குள்ளார கரண்ட் ஃபோல்டருக்குள்ளாரையோ இருந்துச்சு அப்டின்னா, இந்த மாரி ரிலேட்டிவ் பாத்தா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, 3 டாபிக் வந்து HTML உடைய ஹெட் செக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ HTML ஹெட் செக்ஷனுக்கு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இது வந்து என்னன்னா, அ HTML ஹெட் இல்லன்னா ஹெட் டாட் HTML அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹெட் டாட் HTML அப்படின்னு ஒரு ஃபைல் ஒண்ணு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து பேசிக்கா HTML உடைய ஃபைல் அப்படிங்கிறத பேசிக்கா நம்ம போட்டுட்டோம். இது அதனுடைய டைட்டில் வந்து என்னது அப்படின்னா, நம்மளா வைக்கிறோம். அ HTML ஹெட். அதுல வந்து செஷன் 6 நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்போ HTML ஹெட் செக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த பார்ட் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு HTML டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டா, இங்க இருக்கு. நம்ம இங்க முடிச்சிருக்கோம். பாடி செக்ஷன் இங்க இருக்குது. பாடி செக்ஷன்ல லேஅவுட் எல்லாம் எப்படி இருக்கு வரணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஹெட் செக்ஷன் இருக்குது. இந்த ஹெட் செக்ஷனுக்கு உள்ளார என்னென்ன வேலைகள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட் எலிமெண்ட். ஓகேங்களா? இந்த ஹெட் எலிமெண்ட்ல ஆ மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு மெயினா எது இருக்கும் அப்டின்னா, இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ ப்ரௌசர் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகுமோ அப்டின்னா, ஆகாது. ஓகேங்களா? ஸோ ப்ரௌசர் பேஜ்ல அதாவது சாரி எத ஓப்பன் பண்றோம்? இப்போ 2வது ஹெட் தானே போட்டிருக்கோம். இந்த ஹெட்ல அப்டியே போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்ல குளோஸ் பண்ணிடுறேன். HTML ஹெட் செஷன் 6ல நம்ம வந்து HTML ஹெட்ட பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஹெட் செக்ஷன்ல நாம ஒரு விஷயம் போட்டோம் அப்டின்னா, அது ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகுமா அப்டின்னு பார்த்தா ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து மெட்டா டேட்டாஸ வச்சிருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இது ஒரு HTML டேக்குக்குள்ளார வர ஒரு ஹெட் டேக் தான். இதுல வந்து ப்ரௌசர்ல எதுவும் டிஸ்ப்ளே ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ இந்த டேட்டால நாம என்னென்ன வச்சிருப்போம் மெயினா நம்மளுக்கு என்னென்ன டேக்ஸ் வந்து இதுக்குள்ளார இருக்கும் அப்டின்னா, ஹெட் செக்ஷன்ல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் அப்டிங்கிற ஒரு டேக் இருக்கும். ஓகேங்களா? அந்த டைட்டில் டேக் தான் நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல HTML ஹெட் செஷன் 6 அப்படின்னு குடுத்துருக்கிறோம். அதுதான் இங்க நம்மளுக்கு இங்க குடுத்துருக்கிறது அங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னது மெட்டா டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லிங்க் அப்படிங்கிற டாக்கையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டா டாக்ல என்னென்ன இருக்குது? ஸோ மெட்டா டாக் எதுக்காக அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ ஹெட் செக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகாத ஒரு டேட்டா உண்டான ஒரு வேலைகள செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது அப்படின்னா, ஹெட் செக்ஷன்ல மெயினா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். செப்பரேட்டா தெரியணுங்கிறதுக்காக. ஸோ ஹெட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட் செக்ஷன் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேக் என்ன இருக்குது அப்டின்னா, மெட்டா அப்படிங்கிறத எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம் நம்ம. ஓகேங்களா? மெட்டா அப்படிங்கிறது ஒரு டேக் இருக்கு. இந்த மெட்டா டேக்குக்கு குளோசிங் டேக் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அதாவது நம்ம இங்க ஹெட் செக்ஷன் அப்படிங்கிறது இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்க முடிச்சிருக்கோம். ஸ்லாஷ் போட்டு. ஓகேங்களா? ஆனா இந்த மெட்டா டேக்க வெறும் ஆங்கில் பிராக்கெட் மட்டும் வச்சுட்டு குளோஸ் டேக் எதுவுமே போடல. ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டா டேக்குக்கு குளோசிங் டேக் கிடையாது. ஒரு 6 மெட்டா டேக் இருக்கு. ஒரு 6 வகையான மெட்டா டேக் இருக்குன்னு சொல்றாங்க. 6 மெட்டா டேக் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த 6 மெட்டா டேக் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் விடணுமா அப்படிங்கிறது இல்ல. நம்மளுக்கு தெளிவா தெரியணுங்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இப்ப மெட்டா டேக்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
கேரக்டர் செட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த கேரக்டர் செட் அப்படிங்கிற மெட்டா டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போட்டிருப்பாங்கன்னா, டபுள் கோட்ஸ்க்குள்ளார கேப்ஸ்ல UTF-8 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் மெட்டா டேக் எதுக்காக யூஸ் ஆகுது நம்மளுக்கு இந்த ஹெட் செக்ஷன்ல அப்படின்னா, ஓ இந்த ஃபர்ஸ்ட் இந்த UTF அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கமெண்ட்ல சொல்றேன். இந்த UTF அப்படின்னா UTF-8 அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் இது ஒரு நிமிஷம். யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த UTF-8ன்னு சொல்றாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம இப்போ இங்க பாடி செக்ஷன்ல நெறைய விஷயங்கள் எழுதுவோம். செக்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். லேஅவுட்ஸ் பண்ணுவோம். ஹெடர் பண்ணுவோம். ஃபூட்டர் பண்ணுவோம். நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் பேஜ்ல நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு நியூஸ் பேப்பர் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய ஆர்டிகில்ஸ், நெறைய இமேஜஸ், நெறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எழுதக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம மெஷின் வந்து எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நம்பர்ஸா தான். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸா தான் அத ஐடென்டிஃபை பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ அத வந்து அதுக்கு புரியிற மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல ஓகேங்களா? ஆ அந்த ப்ரௌசர் வந்து நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள எடுத்துக்கிட்டு, அ எப்படி வந்துட்டு அதாவது அந்த டெக்ஸ்ட்ட எப்படி வந்து ரீட் பண்ணணும். அதாவது வேற ஒரு லாங்குவேஜஸா இருந்தாலும், இப்ப எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு இந்த வேர்ல்டுல. அந்த லாங்குவேஜஸ் எந்த லாங்குவேஜஸ் இருந்தாலும், அத வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணிட்டு, அந்த ஃபார்மேட்டுக்கு கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் குடுக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரை பண்றேன். இங்கிலீஷ் ட்ரை பண்றேன்னா, இங்கிலீஷ்ல பிரிண்ட் ஆகும். ஸோ அத விட்டுட்டு நான் வேற ஏதாவது தமிழ் லாங்குவேஜ்ல நான் ஒரு கன்டென்ட்ட டைப் பண்றேன் அப்டின்னா, அது தமிழ் லாங்குவேஜ்க்கு அதாவது இந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்மேட் இந்த UTF-8 அப்படிங்கிற கேரக்டர் செட் இந்த மெட்டா டாக்க விட்டுட்டு நம்ம பண்றப்போ பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ்க்கு அது சப்போர்ட் ஆகாது. அது எடுத்துக்காது. அந்த கேரக்டர் செட்ல அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த யூனிகோட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த கேரக்டர் செட் அப்படிங்கிற மெட்டா டாக்க வந்து நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணியே ஆகணும். UTF-8 அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா போட்டே ஆகணும் அப்படி சொல்றாங்க. அப்படி போட்டா தான் வேற ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் நம்மளுக்கு அது சப்போர்ட் ஆகும். ஸோ இல்ல அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் மாரி தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இல்லன்னா ஏதாவது ஒரு லைன்ஸ் மாரி கிரியேட் ஆயிருக்கும். இந்த மாரி தான் அவுட்புட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாங்குவேஜ்க்கு அது சப்போர்ட் ஆகல அப்படின்னா. ஸோ சிம்பிளா சொல்லப்போனா என்ன ஆகுதுன்னா, ப்ரௌசர் வந்து எப்படி இந்த டெக்ஸ்ட்ட ரீட் பண்ணணும் அப்படிங்கிற வேலைகள இது பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேட் எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும், அந்த லாங்குவேஜ்க்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்கி அப்படிங்கிறது கோ ஆஸ்கி அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அ அது வந்து பார்த்தீங்கன்னா, குறைவான ஒரு ஃபார்மேட் தான் யூஸ் ஆகும். இந்த யூடிஎஃப் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெறைய லாங்குவேஜஸ்க்கு. ஸோ இதுதான் மெயினா யூஸ் பண்றாங்க. கேரக்டர் செட் மெட்டா டேக்ல. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல அந்த இடத்துல. வியூ போர்ட் மெட்டா டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வியூ போர்ட்ல 2 அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து நேமு, இன்னொன்னு வந்து கன்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம். ஒண்ணு வந்து நேமு, இன்னொன்னு வந்து கன்டென்ட். அப்படி இருக்கிற பட்சத்துல நேம் வந்து பார்த்தீங்கன்னா, வியூ போர்ட் அப்படின்னு குடுப்போம். கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிவைஸ் வித் கன்டென்ட் வித் ஈக்குவல் டூ டிவைஸ் வித் ஹைஃபன் வித்ன்னு குடுப்போம். இப்போ இதுல வந்து இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஈக்குவல் டு 1.0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் ஸ்கேல் ஸ்கேல் 1.0 கொடுத்துருக்கோம். சாரி நம்மளுக்கு இந்த இடத்துலயே வரும்போது இனிஷியல் ஸ்கேல் 1.0 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ வித் ஈக்குவல் டு டிவைஸ் ஹைஃபன் வித் இது எதுக்காக இந்த மெட்டா டாக் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா,
ஒரு பேஜ் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இத யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ பேஜ் ரெஸ்பான்சிவா அப்படின்னா, எப்படி அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு மாரியும், லேப்டாப்ல ஒரு மாரியும், ஒரு டேப்லெட்டு, மொபைல் ஒரு மாரியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரணும் அப்படின்னா, அந்த வியூ வந்து அதுக்கு தகுந்த மாரி அட்ஜஸ்ட் ஆயிரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அத வந்து அ இப்போ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் பார்க்க வரோம்ல. என்னது? அ HTML உடைய ரெஸ்பான்சிவ். ரெஸ்பான்சிவ் வர்றப்போ இந்த வியூ போர்ட் மெட்டாடாக் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அதாவது எல்லா டிவைஸுக்கும் நம்மளுக்கு அது ரெஸ்பான்சிவா இருக்கணும். கன்வீனியன்ட்டா தெரியணும். அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வியூ போர்ட் மெட்டாடாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்துரலாம். நெக்ஸ்ட் டாபிக் வரப்போ டீட்டெயிலா சொல்றேன். ஓகேங்களா? இதிலேயே பாருங்க. கன்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நேம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கிரிப்ஷன் மெட்டாடாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுக்கு வந்து கன்டென்ட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா, ஒரு சில வெப்சைட்லாம் நம்ம சர்ச் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்டுடைய நேம் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு வெப்சைட் இப்போ இங்க போயிட்டு என்ன குடுக்குறோம்னா, அ ம் விக்கிபீடியா அப்படின்னு குடுக்குறேன் நான். ஓகேங்களா? விக்கிபீடியான்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல விக்கிபீடியா இஸ் அ ஃப்ரீ ஆன்லைன் என்சைக்ளோபீடியா கிரியேட்டட், எடிட்டட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்ம குடுக்கணும் நாம அப்படின்னா, இந்த கன்டென்ட் அப்படிங்கிற இடத்துல குடுக்கணும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றோம். அத லைவ்ல கொண்டு வரோம்னா, நம்மளுடைய சைட் இந்த மாரி இந்த இடத்துல அதனுடைய நேமு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதுல அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ் இருக்கும். கீழ வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம இந்த இடத்துல குடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத இங்க போடுறேன். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? அந்த கன்டென்ட்ட இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளுடைய வெப்சைட்டுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் என்னவோ, அத நம்ம இங்க டிஸ்கிரிப்ஷன் மெட்டா டாக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்த மெட்டா டாக் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேம்ங்கிற ஆட்ரிபியூட்ல கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அ கன்டென்ட்க்குள்ளார அ என்னென்ன கீவேர்ட்ஸ் நாம ஒரு ஒரு இ-காமர்ஸ்ல ஏதாவது ஆன்லைன் ப்ராடக்ட்ட செல் பண்ற ஆன்லைன்ல ஏதாவது ப்ராடக்ட் செல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து அதுல வந்து ஃபோனு, டேப்லெட் அதாவது யூசர் என்ன சர்ச் பண்றாங்களோ, அ அ அந்த மாதிரியான அ ஒரு கீவேர்ட்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அத நம்மளுடைய கீவேர்ட பர்ட்டிகுலரா ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளுடைய வெப்சைட்ட அந்த இடத்துல முன்னாடி காட்டும். ஓகேங்களா? ஒருவேள நான் இந்த இடத்துல விக்கிபீடியா தவறாக அதாவது வேற ஏதாவது அ குடுத்தாலும் நம்மளுக்கு இந்த கரெக்ட்டான இடத்துல எடுத்துட்டு போய் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ அதான் இந்த கீவேர்ட் மெட்டா டாக் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆத்தர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஸோ இது ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு எப்பவும் போல அ ஒரு நேம் இதுக்குள்ளார வந்து ஆத்தர்ல வந்து அந்த வெப்சைட்ட வந்து யாரு இது பண்ணாங்க, அந்த பேஜஸ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எனி நேம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யாருடைய பேர போடணும்னு நெனச்சோம்னா, அந்த இடத்துல போட்டுக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன அடுத்த மெட்டடாக் என்ன சொல்றாங்கன்னா, HTTP ஈக்வலன்ட் இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெஃப்ரெஷ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட்ல நம்மளுக்கு ஒரு 5ன்னு குடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்னன்னா, என்ன ஆகணும் இத நான் சேவ் பண்ணிட்டு நான் ப்ரௌசர்ல போய் பார்க்குறேன். நம்மளுடைய சைட்ல. அ எவ்ரி 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது இங்க ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த HTTP ஈக்வலன்ட் அப்படிங்கிறது வந்து இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஆ இது நான் குடுத்துருக்கேன். ஓகே. இங்க பாருங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒவ்வொரு 5 செகண்ட்ஸ் ஒன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா அது என்னது நான் கிளிக் பண்ணாமயே வந்து பார்த்தீங்கன்னா, அது ரெஃப்ரெஷ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ரீடைரக்ட் ஆயிட்டு வேற பேஜுக்கு போகணும் அப்டின்னா, நம்ம வந்து இப்போ இங்க போட்ட மாதிரி இந்த இடத்துல வந்து ம் ஒரு கூகுள்னு பேஜ் இருந்ததுங்கல்ல. ஸோ இந்த கூகுள் பேஜுக்கே நம்ம போறோம் அப்டின்னா, அ google.com அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த URL காப்பி பண்ணிட்டு, ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பேஜ்ல போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிக்கிட்டோம். சேவ் பண்ணிட்டு,
இங்க போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, அந்த பேஜுக்கு அங்க போயிடணும் அப்படிங்கிற மாரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்துருச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் எதுவும் கிளிக் பண்ணாமயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஜுக்கு அங்க ரீடைரக்ட் ஆயிருச்சு. ஸோ அத வந்து நம்ம இந்த ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற இந்த மெட்டடாக்ல யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இந்த செமிகோலன் குடுக்கணும். ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இல்லன்னா நம்ம வந்து ஒரு 500 அப்படிங்கிற ஒரு எவ்வளோ டைமிங் செட் பண்றோமோ, அதாவது 30 செகண்ட்ஸ் கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் கூட வைக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, திருப்பியும் நம்மளுடைய பேஜ்க்கே போயிடுறேன் இங்க. ஆ ஒரு நிமிஷம். அங்க போகல. ஓகே. ஸோ இங்க நான் ஓப்பன் பண்றேன். இந்த ஹெட்ங்கிற செக்ஷன் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ நம்மளுக்கு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த பேஜ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அது இப்போ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இங்க வந்துரணும். அதுதான் அங்க சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா, நம்மளுக்கு அந்த பேஜ்க்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதான். இல்லன்னா 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ ஹெ ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ஒரு மெட்டடாக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோதான். இதுல ஹெட் செக்ஷன்ல வந்து நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அது போக நம்மளுக்கு வேற என்னலாம் இந்த ஹெட் செக்ஷன்ல பண்ணிக்க முடியும் அப்டின்னா, அ இந்த டைட்டில் அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணிக்க முடியும். அப்ப டைட்டில் யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு இங்க வந்து என்ன தெரியும்? ஒரு நிமிஷம். ஸோ இதுல வந்து இந்த ஹெட் செக்ஷன் ஓப்பன் பண்றோம். ஸோ இந்த எடுத்து விட்டுறலாம். ஸோ இத எடுத்து விட்டுறலாம். இது நம்மளுக்கு குடுத்துருந்தோம்னா, நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நான் எதுவும் குடுக்க வேணாம் இப்போதைக்கு. ஆ ஸோ பேக் வந்துரலாம் ஒரு நிமிஷம். ஸோ பேக் வரல. ஓகே. இங்க போயிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாரி இருக்கு. ம். ஸோ நம்ம ஏதோ இங்க குடுத்துருக்கிறதுனால அது வந்து சரி. HTMLக்கு கமெண்ட் இப்படி போடக்கூடாது. ஸோ அதனால தான் அப்படி காட்டுது அது. ம். ஸோ மெட்டா டாக் ஃபுல்லாவே இதாகுது. ஓகே. நான் சிஎஸ்எஸ் போடுற மாரி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இத ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, head.htmlங்கிற ஃபைல் நேம் தான் இருக்குது. அப்ப டைட்டில் டாக் வந்து நம்ம ஹெட் செக்ஷனுக்குள்ளார குடுத்துக்கலாம். இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுக்குறோம்னா, HTML ஹெட். இதுல செஷன் 6 அப்படின்னு குடுத்து நான் சேவ் பண்றேன். நம்ம இங்க போய் ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு அந்த டைட்டில் வந்து இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்னது லிங்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி, ஸ்டைல் ஷீட்டுக்குள்ளார ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் சிஎஸ்எஸ் பண்றோம் அப்படின்னா, அத வந்து அங்க இணைச்சுக்க முடியும். ஓகேங்களா? இல்ல ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுறோம் அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட்ட நம்ம வந்துட்டு உள்ளார கொண்டு வந்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல. அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு உண்டான அ இந்த இடத்துல நம்ம வந்து எஸ்ஆர்சி குடுத்து, அதனுடைய இத வந்து நம்ம உள்ளார எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லொகேஷன் எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்ட் டேக்க வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது விஷயங்கள நம்ம இதுக்குள்ள ஹெட் செக்ஷனுக்குள்ளார பண்ணிக்கலாம். அதாவது ஹெட் செக்ஷன்ல போடுற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆனா அதனுடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி பேக்கிரவுண்ட்ல நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, HTML உடைய ரெஸ்பான்சிவ் பேஜ். ஓகேங்களா? அந்த ரெஸ்பான்சிவ் பேஜ்ல நம்ம இந்த வியூ போர்ட்ட பத்தி பேசலாம். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ இதுக்குள்ளாரயே இன்னொரு பேஜ் கிரியேட் பண்றேன். அதுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, அ ரெஸ்பான்சிவ் சிவ்.html அப்படின்னு வச்சுக்கிறேன் நான் பேர். HTML அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுத்துக்கிறேன். ஓகே. அ இந்த ரெஸ்பான்சிவ்க்குள்ளார நம்ம எப்பவும் போல HTML5 அப்படிங்கிற கோடு கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில நம்மளுக்கு டிஃபால்ட்டாவே இது வந்துருச்சு. வியூ போர்ட் இங்க வந்துருச்சு. ஓகே. ஸோ இதனுடைய டைட்டில் நான் என்னவா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, HTML ரெஸ்பான்சிவ் அன்சிவ் செஷன்ல 6 நாம பார்த்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனுடைய டைட்டில் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த பேஜ ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ HTML ரெஸ்பான்சிவ் செஷன் 6 அதுதான் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஓகே. இதுக்குள்ளார ரெஸ்பான்சிவ் அப்டின்னா நம்மளுக்கு என்னது அப்டின்னா, நம்மளுக்கு டிஸ்ப்ளே அப்படிங்கிறது டிஃபரண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு சேஞ்ச் ஆகும். சைஸ்க்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த விட்த் அண்ட் சைஸ் வந்து மாறுறப்ப நம்மளுக்கு அது வந்து கன்வீனியன்ட்டா தெரியணும் டிஸ்ப்ளேல. ஸோ அததான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, HTMLல ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். ரெஸ்பான்சிவ்க்கு. ரெஸ்பான்சிவ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணலாம். அந்த டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்னவா இருக்குது? அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்ன்னு வச்சுக்கிறேன். கண்டெய்னர் கண்டெய்னர் வச்சுக்கிட்டா, அந்த கண்டெய்னருக்குள்ளார டிவிஷன் கண்டெய்னருக்குள்ளார நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு டிவிஷன் கிரியேட் பண்றேன்.
ஸோ அந்த 3 டிவிஷன்ல நான் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய கிளாஸ் நேம் வந்து நான் என்ன வைக்கிறேன்னா, பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது இந்த 3 வழியில கிரியேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து இது மூலியமா அந்த மெட்டா டேக் நான் சொன்னேன்ல, வர்றப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இது மூலியமா நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இன்னொன்னு வந்து நம்ம வந்து ஸ்டைல் எழுதுறது மூலியமா ஒரு ரெஸ்பான்சிவ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்னொன்னு அட்வான்ஸ்டு சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அ மீடியா கொரீஸ் அப்படிங்கிற ஒரு அ ஸ்டைல் எழுதுறது மூலியமா நம்மளுக்கு சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ரெஸ்பான்சிவ் வழி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப எது பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வழிய பார்த்துட்டு அதாவது சிஎஸ்எஸ் ஸ்டைல் மூலியமா எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்து, இத அப்படியே கூடவே பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இருக்கிறப்ப எப்படி இருக்குது, இல்லாதப்ப எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கோம், ஒரு டிவிஷன் எடுத்திருக்கோம். அதுக்குள்ளார 3 டிவிஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுக்கு மட்டும் நம்ம ஹெட் செக்ஷனுக்கு உள்ளார ஸ்டைல் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டர்னல்லயே ஸ்டைல் எழுதலாம். ஓகேங்களா? இன்டர்னல்ல ஸ்டைல் செக்ஷன்ல நம்ம என்ன எழுதுறோம், எதுக்கு எழுதுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரௌசர்ல நம்மளுடைய பேஜ ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். HTML ரெஸ்பான்சிவ் செஷன் 6 அப்படிங்கிறது இருக்குது இந்த இடத்துல. ஓகே. இப்போ இன்லைன்ல என்ன ஸ்டைல் வரப்போகுது அப்டின்னா, அதுக்கு முன்னாடி நாம இந்த இடத்துல ஒரு H1 போட்டுறலாம். இது என்னது? ரெஸ்பான்சிவ் பான்சிவ் ஆ சைட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் சைட்ன்னு போட்டுக்கலாம். ஓகே. இதுல இன்லைன்ல ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்துரலாம். ஓகேங்களா? டெக்ஸ்ட் அலைன் H1 டேக்ல இருக்குது. ஸோ நம்ம இங்க போயிட்டு பேஜ்ல ரெஃப்ரெஷ் பண்ணா, நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ் சைட்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம கோடுக்கு வந்துக்கலாம். கோட்ல வந்து என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஸ்டைல்ல அ இன்சைட்ல எதுக்கு எழுதுறோம்னா, ஃபர்ஸ்ட் கண்டெய்னருக்கு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு அ கண்டெய்னர் கண்டெய்னர்ங்கிறது கிளாஸ் தானே. ஸோ நம்ம கிளாஸ்க்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். கண்டெய்னர் டிஐ அ கண்டெய்னர் ஓகேங்களா? அதனுடைய ஸ்பெல்லிங் ஃபார்மேட் வந்து கரெக்ட்டா இருக்கணும். இருந்தா தான் நம்மளுக்கு அந்த சிஎஸ்எஸ் இதுல அப்ளை ஆகும். சிஎஸ்எஸ்ங்கிற செஷன் வந்து நம்ம அடுத்ததா பார்க்கலாம். ஓகேங்களா? HTML முடிச்சுட்டு சிஎஸ்எஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ வர்றப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ எல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயிலா போடுறேன். ஓகேங்களா? ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப கண்டெய்னர்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற அதனுடைய வேல்யூ குடுக்குறோம். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ ஃப்ளக்ஸ் ராப் அப்படிங்கிறத நம்ம ராப் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாக்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவ இப்போதைக்கு விட்டுருங்க. இப்ப ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிறது என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் வர்றப்போ இதெல்லாம் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துரலாம். ஓகேங்களா? ஒவ்வொன்னையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது நம்மளுக்கு அப்படின்னா, கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த பாக்ஸ் கிளாஸ்க்குள்ளார நம்ம எத எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஃப்ளக்ஸ் க்ரோ அப்படி ஸ்ட்ரிங்க் அததான் யூஸ் பண்ண போறோம். நம்ம ஃப்ளக்ஸோட ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டி இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து 1 ஆ என்ன குடுத்துக்கலாம்? சாரி 1 குடுத்துட்டு, க்ரோ குடுத்துட்டு, நம்ம ஒரு 250 பிக்சல் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது என்னங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு அடுத்ததா செய்யறது என்னது? வித் அண்ட் ஹைட் செட் பண்ணணும். பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் குடுத்துரலாம். பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஏதோ ஒரு கலர். லைட் கிரேவே குடுத்துரலாம். ஓகேங்களா? கிரே கலரு. ஆ அடுத்தது மார்ஜின் அ மார்ஜின் வந்து என்ன குடுக்கலாம்? மார்ஜின் வந்து கீழயே குடுத்துரலாங்களா? மார்ஜின் ஒரு 10 பிக்சல் குடுத்துரலாம். ஓகேங்களா? 10 பிக்சல் குடுத்துட்டு, ஸோ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு இங்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாரி ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரெஸ்பான்சிவ் சைட். இப்போ ரெஸ்பான்சிவ் சைட் இந்த மாரி ஒரு 3 இது கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல அந்த 3 இதுக்குள்ளாரையும் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு டெக்ஸ்ட் எழுதுறோம். ஓகேங்களா? ஹாய் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஹாய் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். சேவ் பண்ணிட்டு இங்க போய் பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த ஹாய் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்திருக்குது. ஸோ இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த டெக்ஸ்ட்ட சென்டர் பண்ணிக்கலாம். அப்போ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் குடுத்துரலாங்களா? குடுத்துட்டு ஸோ அலைன்மென்ட் வந்து ஹாய் அப்படிங்கிறது சென்டர்ல கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஆ வ வேணா ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்ல. ஸோ இந்த மாரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்னங்கிறத சொல்றேன். இப்போ என்னன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம குடுத்துருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் குடுத்துட்டோம், கண்டெய்னரு அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளார சம் ப்ராப்பர்ட்டி வேல்யூ எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிசி
பிசில வந்து இந்த மாரி தெரியுது. ஓகேங்களா? லேப்டாப்ல, டேப்லெட் அதாவது இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் வைடா இருந்தா நம்மளுக்கு இந்த மாரி தெரியும்னு சொல்றாங்க. ஸோ இதே நம்ம ரெஸ்பான்சிவ்க்காக அதாவது மொபைல் வியூல பார்த்தா இன்னமும் இந்த இது வந்து சின்னதாயிரணும், ஆட்டோமேட்டிக்கா அது சின்னதாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி செக் பண்ணி பார்க்கறதுக்கு இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஸ்க்ரீனோட சைஸ வந்து சின்னது பண்றோம். ஓகேங்களா? ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதாவது ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாகிறப்போ, நம்மளுக்கு 3 கண்டெய்னர் என்ன ஆகுது? 3 பாக்ஸ் கண்டெய்னர்ல இருக்கிற 3 பாக்ஸ் என்ன ஆகுது? நம்மளுக்கு 1 பை 1 மாறிடுச்சு. கீழ வந்துருச்சு. 1 பை 1 அதே ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஒரு வேள வைட் ஸ்க்ரீனா மாறுறப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு வேள இந்த நான் இப்போ போட்டிருக்கேன்ல, இந்த 3 பாக்ஸையும் நம்ம ஏதாவது ஒரு லேப்டாப்லயோ, வேற ஏதாவது ஒரு டேப்லெட்லயோ, ஒரு மொபைல் ஃபோன்லயோ பார்த்தோம் அப்டின்னா, டிஃபரெண்ட் மொபைல் ஃபோன்ல பார்க்குறப்போ, அதனுடைய விட்த் அண்ட் ஹைட்க்கு தகுந்த மாரி நம்மளுடைய கன்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்பான்சிவ் சைட் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த ரெஸ்பான்சிவ் சைட்ட இப்ப நம்ம எத வச்சு பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இந்த சிஎஸ்எஸ் மூலியமா நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இது ஒரு வழி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த வழிய நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இப்போ இந்த மெட்டா டாக் இந்த இடத்துல என்ன பண்ணுது? நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் என்ன தெரியணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நார்மலா நம்மளுக்கு இதுதான் நார்மலான நம்மளுடைய வியூ. ஓகேங்களா? 3 பாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது கண்டெய்னர் கீழ. கண்டெய்னருக்கு உள்ளார. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மெட்டா டாக்க அவங்க சொன்ன மாரி எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது கமெண்ட் பண்ணி இல்லாத பண்ணிட்டேன் நானு. ஓகேங்களா? இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். ஓகேங்களா? எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஆனா, இப்போ நான் இந்த ஸ்க்ரீன மொபைல் வியூக்கு சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? மொபைல் வியூக்கு சேஞ்ச் பண்றப்போ, பாருங்க நெக்ஸ்ட் லைன்ல நம்மளுக்கு அது வரல. அது என்ன ஆகுது நம்மளுக்கு அப்படியே வந்துட்டு விண்டோ வந்து சின்னதாயிட்டு போயிருச்சு. அதாவது இங்க பாருங்க ஹைட் அண்ட் விட்த் சேஞ்ச் ஆகுது. ஆனா, வியூ பாருங்க நம்மளுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அது அப்படியே அந்த பாக்ஸ் வந்து சின்னதாயிருச்சு. அதனுடைய ஒரிஜினாலிட்டிலருந்து மாறிடுச்சு. அந்த டெக்ஸ்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியல. ஸோ டிவைஸ்க்கு தகுந்த மாரி அதனால சேஞ்ச் ஆக முடியல. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதுக்காகத்தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மெட்டா டாக்க கண்டிப்பா வியூ போர்ட் அப்படிங்கிற மெட்டா டாக்க நம்மளுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன பண்ணுது இப்போ அப்டின்னா, நம்மளுக்கு அந்த டிஃபரெண்ட் டிவைஸ்க்கு கரெக்ட்டான ஒரு பொசிஷன் வியூவ குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெட்டா டாக்ல இல்லாம இருந்துச்சுன்னா, எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த மெட்டா டாக்க ஆன் பண்ணி விட்டுட்டோம். அதாவது கமெண்ட் இருந்து எடுத்து விட்டுட்டோம். இப்போ நம்ம இங்க போயிட்டு அதே இதுதான் ரெஃப்ரெஷ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வியூ வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெட்டா டாக்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த இடத்துல. வியூ போர்ட் மெட்டா டாக். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது இல்லாம நம்ம வந்து இன்னொரு ரெஸ்பான்சிவ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 3 ஒன் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மீடியா கொரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிஎஸ்எஸ் வர்றப்போ அது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மீடியா கொரீஸ் அப்படின்னு சொல்றப்போ, ஆ மீடியா மேக்ஸ் மீடியா ஒன்லி ஸ்க்ரீன் அண்ட் மேக்ஸ் வித் இது வந்து ஒரு 600 பிக்சல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் நான். ஓகேங்களா? 600 பிக்சல்னு வச்சுட்டு, இங்க வந்து 600 பிக்சல் வர்றப்போ, ம் பாடி அப்படின்னு வச்சுக்கலாம். பாடி ஆ பேக்கிரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ளூன்னு இருக்கட்டும். ஏதோ ஒரு கலர் வச்சிருக்கோம். ஓகே. இப்போ நாம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம் இத. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஸ்க்ரீனோட சைஸ சேஞ்ச் பண்றேன். ஓகேங்களா? ஸ்க்ரீனோட சைஸ சேஞ்ச் பண்றப்போ, நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் வரல. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் வித் மீடியா ஒன்லி ஸ்க்ரீன் அண்ட் மேக்ஸிமம் வித் பாடியோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ அந்த ஸ்பேஸ் ப்ராப்ளம். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நார்மலான ஸ்க்ரீன் இப்படி இருக்கு. ஸோ நான் இத கம்மி பண்ணிட்டே வர்றேன். இந்த இடத்துல வாட்ச் பண்ணுங்க. நம்மளுக்கு ரெஸ்பான்சிவா அந்த பிக்சல் அந்த விட்த் வந்து கம்மியாகுது. அதாவது 600 பிக்சல் விட்த்க்கு கீழ போச்சு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகணும்? அந்த பேக்கிரவுண்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதாவது பாடியோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து ப்ளூவா மாறிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ
அதாவது மேக்ஸிமம் வித் 600 பிக்சல். மேக்ஸிமம் வித்தே 600 பிக்சல் தான். அப்ப 600 பிக்சலுக்கு கீழ போச்சு அப்டின்னா, நம்மளுக்கு இங்க நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகணும். அப்போ அது ரெஸ்பான்சிவ். ஸோ இதே மாரி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கண்டெய்னர் இந்த பாக்ஸோட விட்த்துக்கோ, டெக்ஸ்ட்டுக்கோ எல்லாத்தையும் நம்ம ரெஸ்பான்சிவா ஒவ்வொன்னுக்கும் எழுதி ரெஸ்பான்சிவா கொண்டு வந்துக்க முடியும். அதாவது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிவைஸ்க்கு நம்ம கொண்டு வந்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒருவேள அ இந்த இடத்துல மேக்ஸிமம் விட்த் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு 400 பிக்சல் அப்படின்னு வைக்கிறோம். ஓகேங்களா? அ அட்ட விட்டுட்டேன். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல போட்டுட்டு, ம் பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம ஆரஞ்சு அப்படின்னு ஏதோ ஒரு கலர் குடுத்துட்டோம். ஓகேங்களா? கலர் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 400 பிக்சல் அந்த ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அதனோட பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம 396 இருக்கோம். ஒரே நிமிஷம். இத நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் பேஜ. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் கம்மி பண்ணிட்டே வர்றேன். இந்த இடத்துல 600 வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ அதாவது 600 பிக்சல் 600 பிக்சல் உங்களுக்கு விட்த் இருக்கிற ஒரு மொபைல்ல பார்த்தோம்னா, அதோட பேக்கிரவுண்ட் கலர் நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்டோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து ப்ளூவா தெரியும். அதே நம்ம 400 ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து 402 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, 401, 400 ரீச் பண்ணோம்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம அங்க செட் பண்ணி வச்ச ஒரு கலர் வந்து அந்த இடத்துல தெரியணும். அப்படின்னு நம்ம குடுத்துருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓகே ஏதோ வந்துட்டே இருக்கு. ரெஸ்பான்சிவ் சைட்ல நம்மளுக்கு இந்த மாரி காட்டுது. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த 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 பிக்சல் இருந்து நம்ம இன்னமும் கம்மியா போனா நம்மளுக்கு அதே கலர் தான். கொஞ்சம் மேல வந்தோம்னா அந்த ப்ளூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட். உங்க லேப்டாப்ல தெரியிறப்போ ஒயிட். இதுதான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ். ஸோ இந்த அட் மீடியா ஒன்லி ஸ்கிரீன் அண்ட் மேக்ஸிமம் வித் 400 பிக்சல் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு? அப்படிங்கிறது எல்லாம் சொல்றேன். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் வர்றப்போ HTML ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. நம்மளுக்கு சிஎஸ்எஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த சிஎஸ்எஸ் பத்தின எல்லா விஷயங்களும் அதில நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ டிஃபரண்டான நெறையா விஷயங்களையும் பத்தி பார்த்துக்கலாம். ஓகே. இதுல வந்து நம்ம இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டில ஃப்ளெக்ஸ் 250 பிக்சல் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸோ இது என்ன? இந்த ப்ராப்பர்ட்டியான வேல்யூ என்ன? அப்புறம் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னா என்ன? ஃப்ளெக்ஸ் ராப் அதெல்லாம் எதுக்காக குடுத்துருக்கோம் அப்படின்னும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல ஃப்ளெக்ஸ் க்ரோ, ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் ஆகணும். அப்புறம் அதனுடைய விட்த் அண்ட் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒருவேள நம்ம இந்த இடத்துல இத நான் எடுத்து விட்டுர்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு. ஒருவேள இந்த இடத்துல நம்ம வந்து 250க்கு பதிலா 300 பிக்சல் குடுத்தாலும் நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு 300 பிக்சல் வைட்ல இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அதே ரெஸ்பான்சிவா நம்ம கொண்டு வரோம். அதே தான் நம்மளுக்கு நடக்கும். வேற எதுவுமே இல்ல. கீழ வரப்போ நம்மளுக்கு ஃபுல் விட்த் கிடைச்சிரும் அது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ரெஸ்பான்சிவ் சைட்ட வந்து நம்ம HTML மூலியமா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். HTML ரெஸ்பான்சிவ் செஷனு, HTML ஹெட், ஃபைல் பாத், HTML ஓட லேஅவுட்